குயிக்காக ஈஸியாக ஒரு சீரக சம்பா பிரியாணி, வெஜ் பிரியாணி பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான காய்கறிலாம் எடுத்துக்கலாம். நான் கேரட், உருளைக்கிழங்கு, ஆனியன் நறுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான காய்கறி எடுத்துக்கோங்க. அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போது எண்ணெய், நெய் ரெண்டும் சேர்த்து வச்சுட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை போட்டுட்டு நீளமாக நறுக்கி வச்சு வெங்காயம் போட்டு கலந்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது போட்டு கலந்து வச்சுக்கலாம். இப்போ ஊற வச்ச பட்டாணி, அரைச்சி வச்ச தக்காளி, ஒரே ஒரு தக்காளி போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனியாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா, மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது எடுத்து வச்சு நறுக்கி வச்ச காய்கறியெல்லாம் போட்டுக்கலாம். இதன் கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிருக்கேன். லைட்டாக புளிப்பு தன்மை கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். 1 மடங்கு அரிசிக்கு 2 மடங்கு தண்ணி. தேவையான அளவு உப்பு போட்டு கலந்துக்கலாம். நல்லா கொதி வரட்டும். கொத்தமல்லி, புதினா தழை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்தப்புறம் அரிசி போட்டுக்கலாம். கொதி வரட்டும். இப்போ கொதி வந்துடுச்சு. ஊற வச்சு அரிசி போட்டுக்கலாம். 2 விசில் வர வரையும் விட்டு எடுக்கலாம். அருமையான சீரக சம்பா வெஜ் பிரியாணி ரெடி. குயிக்காகவும் செஞ்சிடலாம், டேஸ்டியாகவும் இருக்கும். செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்க சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.